மட்டுமே காண்பார் என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா உன்னின் மேல் கண்ணாகி நிற்கின்ற வரதா உன்னின் மேல் கண்ணாகி நிற்கின்ற வரதா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. இது பார்த்தீங்கன்னா கோயிலுடைய பின்பகுதி. கோயிலுடைய பின்பகுதி பாருங்க எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இது பண்ணியிருக்காங்கன்ட்டு. திருப்பதியில் போனால் கூட இந்தளவுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குமான்றது ஒரு சந்தேகம் தான். பாருங்கள் அப்படியே நம்ம நேச்சுரலாக திருப்பதியில் பார்க்குற மாதிரியே இருக்குது. கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் வந்தீங்கன்னா இதை வந்து தாராளமாக வந்து தரிசிக்கலாம். நண்பர்கள் பார்த்து நம்ம அனைத்து சொந்தங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அனைத்து வரக்கூடிய சொந்தங்கள் யாராக இருந்தாலும் இந்த கோயிலை தவறாமல் பார்க்குமாறு நான் கேட்டுக்கிறேன். இது ஆண்டாள் அம்பாள், ஃபுல்லாக ஆண்டாள் அம்பாள் பாருங்கள் அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்காங்க. கோயிலுடைய சைடு பகுதி இது. சைடு பகுதியில் மேலே பாருங்க சில்வரில் திருப்பதி பெருமாள் தனியாக இருக்காரு. சில்வர் ஆர்ச்சி தெரியும் பார்த்தீங்களா? சில்வர் ஆர்ச்சில் தனியாக தெரிகிறாரு திருப்பதி பெருமாள். இது வைகுண்ட ஏகாதசி செலிப்ரேட்டிங்காக நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கோயில் அவ்வளோ அமைதியாகவும் மன அமைதியாகவும் இருக்குது. கோயிலுக்கு வந்தது பெருமாளை பார்த்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னைக்கு திருப்பதிக்கு போய் தரிசனம் பண்ணுறதை காட்டிலும் இங்கே வந்து மிகச்சிறப்பாக சாதாரண முறையில் தரிசனம் பண்ண வேண்டிய ரொம்ப மனசுக்கு ஒரு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இது கோயிலுடைய உள்ள நுழைவு.